அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாவே என்னை கைதூக்கிவிடும். அவரை போல நம்மை தூக்கி விடுகிறவரும் உயர்த்துகிறவரும் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. ஆகவேதான் ஒவ்வொரு இரவும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே கூடி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி உயர்த்துகிறோம். இன்றைக்கும் அந்த தேவாதி தேவனை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் நம்மை காண்கிறவர் அவர். உயரமான ஸ்தலங்களில் பிரவேசிக்க பண்ணுவாராம். அதை பற்றியதான ஒரு பாடலை பாடி நாம் இன்றைக்கு தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீவ தண்ணீரே. என்னக்கும் நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே
தாகத்தாலே நடத்துவீர். எனக்கும் நீர் எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எனக்கும் நீர் எந்தன் துணையாளரே. தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர். சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. தாகத்தால் கதறும்போது ஜீவ தண்ணீரை கொடுக்கிற தேவன். அவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. அந்த தேவாதி தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். இஸ்ரவேலுக்கு ராஜா மட்டுமல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் நித்தியத்துக்கு ராஜா. அவரை பாடி நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி, நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக. நன்றி, நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக.
கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே எதிர்க்கிறவர் முன்மேலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினே இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா நன்றி ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
அன்பின் பரலோக பிதாவே, வேறிடங்களில் 1000 நாள் இருப்பதை காட்டிலும் உம்முடைய சமூகத்திலும் உம்முடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் மேலானது. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில இணைந்து உம்மை பாடி துதித்தார்களோ அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசனை இறங்கி மூடுவதாக. எல்லா வெறுமை மாறட்டும், வேதனை நீங்கட்டும், ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் செய்து நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தில் மகிமை அடைந்தவர் இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று சொல்லி தேவதூதன் மரியாளை வாழ்த்தின இந்த வார்த்தைகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கு மேலாக உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும்போது, உன்னிடத்தில் இயேசு என்னும் இரட்சகர் பிறக்கப் போகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார் என்றெல்லாம் தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிற போது, மரியாளால் இந்த வாழ்த்துதலை, இந்த நல்ல செய்தியை நம்பவே முடியவில்லை. இது எப்படியாகும்? நானோ கணவனை அறியேனே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட மரியாள் தேவதூதனிட பார்த்து கேட்கும் போது, தேவதூதன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான், உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று அவர் அறிவிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற போது நடக்கவே முடியாது, கிடைக்கவே கிடைக்காது, இதெல்லாம் நடப்பது சாத்தியமா என்று எண்ணுகிற காரியம் நடந்துவிடும், நடக்கும் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் உன்மீது வருகிற போது, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடுகிற பொழுது இந்த காரியம் நடக்கும். மனிதரால் இது முடியாததுதான், ஆனால் தேவனால் கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி தேவதூதன் அறிவித்துவிட்டு சென்றதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதெல்லாம் முடியாது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நாம் நிரப்பப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கவே முடியாத காரியங்கள் நடந்துவிடும். அதனால்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் இறுதி எல்லை வரைக்கும் சமாரியாவிலும் நீங்கள் எல்லா இடத்திலும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நாம் பூமி
முழுவதற்கும் இயேசுவை குறித்த சாட்சிகளாக நாம் விளங்குவோம் என்றுதான் வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு மரியாளை நிரப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையையும் நிரப்பும் பொழுது என் வாழ்க்கையிலும் நான் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியும், இயேசுவை அறிவிக்கிற மகனாக மாற முடியும் என்று நாம் ஆண்டவரை விசுவாசித்து இந்த ஆவியின் வல்லமையினால் பரிசுத்த ஆவியானவரால் என்னையும் நிரப்பும், என்னையும் பலப்படுத்தும் என்று நாம் கேட்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கி வருவார். நம்மையும் அவர் பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதம் 4-7 வரை உள்ள வசனங்களை சொல்லுகிறார். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய பலத்தினால் அவர்கள் நிரம்பி இருப்பார்கள். ஆண்டவருக்கென்று மகிமையான சாட்சிகளாய் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பலத்தினால் அவர்கள் நிரப்பப்படுவார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ நடக்க நேர்ந்தாலும் அவர்கள் அதையே நீரூற்றாக்கிக் கொண்டு பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியில் வந்து அவர்கள் காணப்படுவார்கள் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாசமாயிருந்தால் அவரை எப்பொழுதும் நாம் துதித்து கொண்டே இருப்போமா? அவரிலே பலன் கொள்ளுகிறவர்கள், தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள் என்று இந்த சங்கீதக்காரன் அறிவிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் மரியாளை நிரப்பினது போல நம்முடைய வாழ்க்கையை நிரப்புகிற பொழுது இயேசுவானவர் நமக்குள் வாசமாயிருப்பார். நாம் அவரில், அவர் தங்குகிற இடத்தில், அவர் சமூகத்தில் அவரை துதித்து கொண்டிருப்போம். அவரில் நாம் மகிழ்ந்து அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்போம். அவருடைய பலத்தை நாடி நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷர்கள், தங்கள் இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அவரிலே பலன் கொண்டு நம்முடைய வழிகளில், நம்முடைய இருதயத்தில் செவ்வையானவைகளை சிந்தித்து, செவ்வையானவைகளை யோசித்து, செவ்வையானவைகளின்படி நாம் நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இயேசு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற பொழுது இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவை போல இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டவர்களாக நாமும் வாழ முடியும். இயேசுவை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற சாட்சிகளாக நாமும் வாழ முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவேளை உருவ நடந்து போக நாம் நேர்ந்தாலும் அதையே நீரூற்றாக்கிக் கொண்டு பலத்தின் மேல் பலன் அடைந்து தேவ சந்நிதியில் போய் நாம் காணப்படுவோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற போது பலத்தின் மேல் பலம் அடைந்து நாம் தேவ சந்நிதியில், ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காணப்படுவோம். வேதத்தில் யோதாம் என்று ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளாக, ஆண்டவர் விரும்பாத வெறுக்கிற காரியங்களாக காணப்படுமானால் ஆண்டவரில் நாம் பலன் அடைய முடியாது. ஆண்டவர் நம்முடைய வழிகளில், இருதயத்தில் செவ்வையான வழிகளை கொண்டும் நாம் நடந்து கொள்வதில் செவ்வையான வழிகளை கொண்டும் நாம் காணப்படுகிற போது, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவருக்கு முன்பாக செவ்வையான வழிகளை யோசித்து செவ்வையான வழிகளை செய்ய தொடங்குகிற பொழுது, நாம் வழிகளை நேராக்குகிற போது நாம் பலப்பட்டு விடுவோம் என்று இந்த
அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அனுபவத்தை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருக்கு அடிக்கடி பலவீனம் வந்து கொண்டிருந்தது. ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி உம்மை நோக்கி நான் மன்றாடுகிறேன், எனக்கு இறங்கும். இந்த பலவீனம் சாத்தான் குட்டும் தூதனை போல இருந்து என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் எழுதுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனமான சூழ்நிலைகளில் கூட கர்த்தருடைய பலம் நம்மை நிரப்புமாம். அதுதான் அவர் தருகிற கிருபை. இந்த கிருபை தான் மரியாள் இருந்த வீட்டுக்குள் பிரவேசித்து தேவதூதன், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார் என்று சொல்லி மரியாள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அந்த கிருபையினால் உண்டான பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இயேசுவை இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படியாகவும் இந்த கிருபைதான் அனுக்கிரகம் செய்தது. இந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். நானும் பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னையும் நிரப்ப வேண்டும். என்னுடைய பலவீனத்திலும் அவருடைய பலம் பூரணமாய் விளங்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கப் போகிறோம். இயேசுவை நாம் இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக காணப்படும்படி, பூமி முழுவதற்கும் அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வர வேண்டும். உன்னதமானவருடைய பலம் நம்மேல் நிழலிட வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த பலத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மரியாளை எப்படி நிரப்பினாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். ஆவியானவரே, என்னையும் நிரப்பும், என் பாத்திரத்தையும் நிரப்பும். கோடி கோடியாக ஜனங்கள் நீர் இல்லாதபடி, உம்முடைய பலத்தை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீர் இரட்சகராக, மீட்பராக, பெரியவராக இந்த பூமிக்கு வெளிப்பட்டு இருக்கிறதை நான் அறிவிக்கும்படி என்னையும் பலப்படுத்தும் என்று சொல்லிதான் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த பலம் தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்கள் மேலும் இறங்கி வரும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று எண்ணப்படுவார் என்று சொல்லி மரியாளிடத்தில் இந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட போது, ஆண்டவரே, இதெல்லாம் நடக்கிற காரியமா, எப்படி நடக்கும் என்று சந்தேகத்தினால் தேவதூதனை பார்த்து கேட்டபோது, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஏதோ ஒரு பலவீனத்தில், ஏதோ ஒரு குறைவில், ஆண்டவரே, சந்தேகத்தோடு, ஆண்டவரே, கண்ணீரோடு இதெல்லாம் எப்படி நடக்கப் போகிறது என்ற திகைப்போடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே, மரியாளை நிரப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிற போது, உன்னதமானவருடைய பலம் இறங்கி வருகிற பொழுது, ஆண்டவரே, நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறி விடுமே, நடக்காத காரியங்கள் நடந்து விடுமே. ஆண்டவரே, எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் கைகூடி வருமே. என் ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்பட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய பலம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் எருசலேமிலே பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருங்கள் என்று சீஷர்களை பார்த்து நீர் அறிவித்த போது, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த ஆவியானவருடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும். பூமி முழுவதற்கும் இயேசுவுக்கு சாட்சிகளாக எழும்பும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒவ்வொரு நபர் மூலமாகவும் இந்த சாட்சிகளாக, சுவிசேஷகர்களாக,
சுவிசேஷகிகளாக ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பூமி முழுவதற்கும் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் எழும்பும்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு முதியவர்களையும் பெரியவர்களையும் வாலிபர்களையும் கன்னியர்களையும் குழந்தைகளையும் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உம்மை அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள். பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், உம்மிலே பலன் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறது போல ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கவும், உம்மை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கவும், உம்மிலே பலன் கொண்டிருக்கவும், இருதயங்களில் செவ்வையான வழிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். ஒவ்வொருவர் மீதும் இந்த உன்னதமான பலன் இறங்கி வரட்டும். பலத்தின் மேல் பலம் அவர்கள் மேல் உண்டாகட்டும். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவேளை அவர்கள் உருவ நடந்து போய் கொண்டிருந்தாலும் அதையே எல்லா கண்ணீரையும் ஆண்டவரே நீரூற்றாய் நீர் மாற்றி கொடுத்து அவர்களுக்கு பலத்தின் மேல் பலத்தை கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, அவர்களுடைய குறைந்து போன நம்பிக்கை, குறைந்து போன விசுவாசம் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆண்டவரே அவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசுவாசம் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக விசுவாசத்தினால் உண்டாகிற சகலவிதமான சந்தோஷத்தினாலும் சகலவிதமான சமாதானத்தினாலும் ஒவ்வொரு வீடுகளையும் நேர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சிந்தைகளை நிரப்பும், இருதயங்களை நிரப்பும், வாழ்க்கையை நிரப்பும் ஆண்டவரே. அதன் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும், சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோதாம் என்ற ராஜா தன் வழிகளை கர்த்தருக்கு நேராக்கினது நிமித்தமாக அவன் பலப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆண்டவரே. வீடுகளில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே செவ்வையான வழிகளை யோசித்து ஆண்டவரே, இதுவரை நான் நடந்து கொண்ட வழிகள் சரியானவைகள் அல்ல, செவ்வையானவைகள் அல்ல, நேர்மையானவைகள் அல்ல, இனி செம்மையான பாதையில் நான் நடக்க வேண்டும், என் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நான் நடக்க வேண்டும் என்று தங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக்கி அவர்கள் பலப்பட நீர் உதவி செய்வீராக. பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில் பலவீனம் ஏற்பட்ட போது கூட ஆண்டவரே, குறைவு ஏற்பட்ட போது கூட அந்த பலவீனத்தில் அவருக்கு பலன் கொடுத்திருக்கிறீரே. அந்த உன்னதமான தேவனுடைய பலம் இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மரியாளை மாத்திரம் அல்ல, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மீதும் உன்னதமானவருடைய பலம் வல்லமை அவர்கள் மேல் நிழலிடட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எந்தெந்த காரியத்தில் பலவீனப்பட்டு போயிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பலத்தின் ஆவியானவராய் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் ஒருவேளை பலவீனப்பட்டு இருப்பார்களானால் ஆண்டவரே, வலியோடும் வேதனையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருப்பார்களானால் அவர்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி அவர்களை பலப்படுத்தி ஆரோக்கியத்தினால் நிரப்பும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். பல்வேறு விதமான காரியங்களில் கட்டுண்ட மக்களுடைய விடுதலைக்காக இன்றைக்கு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். பிசாசினால் பாதிக்கப்பட்டு செய்வினைகள், மந்திரவாதங்கள், பெல் சூனியங்கள் இவைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், பாவம் சாபம் என்ற இருளுக்குள்ளே இருக்கிற மக்கள், வேதனையோடு கூட பலவிதமான காரியங்களில் கட்டுண்டு வெளியே வர முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய விடுதலைக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். அந்த ரட்சிப்பை, அந்த விடுதலையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாவிதமான கட்டுண்ட நிலைமைகளிலிருந்து விடுவிக்கப்படும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பல்வேறு விதமான காரியங்களில் கட்டுண்டு கிடக்கிற மக்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைப்பட்டு போயிருக்கிறவர்கள் ஆண்டவரே, கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பாவ வல்லமைகளில்
சாப வல்லமைகளில், சத்துருவின் வல்லமைகளில் அகப்பட்டு விடுதலை பெற வழி தெரியாமல் எங்கு போனால் விடுதலை கிடைக்கும், யாரிடத்தில் விடுதலை கிடைக்கும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க இந்த பூமிக்கு நீர் இறங்கி வந்தீரே, அதே வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, பலவீனப்பட்டு கட்டுண்டு யாரெல்லாம் சிறைப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வருவீராக. அவர்களுடைய கட்டுகளை அறுத்து ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா விதமான கட்டப்பட்ட நிலைமைகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி, மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினைகள், ஏவல்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் வாழ வைக்கும்படியாக உமது கிருபையின் கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாளை தினத்தில் ரொம்ப ஒரு பரபரப்பான இந்த பண்டிகை நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இந்த இரவும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வாழ்த்துதலை சொல்லுகிறோம். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறந்து ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். நாளை தினத்தில் இன்றைக்கி உலகமே கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 25 குறிச்சிருக்காங்க. அவர் பிறந்த நாளோ தேதியோ யாருக்கும் தெரியாட்டினாலும் டிசம்பர் 25 ஒரு பண்டிகை நாள்னு நம்ம கொண்டாடுகிறோம், அவ்வளோதான். ஆனால் லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. இயேசு பிறப்பை பற்றி சொல்லும்போது பல காரியத்தை சொல்கிறாங்க. இன்று தாவீதின் ஊரில், அது என்னையா தாவீதின் ஊரில் அவ்வளோன்னா ஒரு பெரிய ஸ்பெஷல். ஒவ்வொரு ஊரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மதுரைனா மதுரை மல்லிகை அல்லது உணவு, அதை பெருசாக சொல்லுவாங்க. திருநெல்வேலி அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காரியங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ அதே போல தான் தாவீதின் ஊரில் இரட்சகர் பிறந்திருக்கிறாரா, பாவங்களை மன்னிக்கிறவர் பிறந்திருக்கிறாரா. அந்த ஊரை ஆவியானவர் ரொம்ப ஒரு கனம் பண்ணி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்று கர்த்தராகிய இயேசுவின் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கார். அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு இம்பார்ட்மெண்ட், ஒரு கனம் பண்ணுவதற்கு ஆண்டவர் அந்த மனுஷனை நன்மையால் கிருபையால் நிரப்பினாராம். தாவீதுக்கு அருளின கிருபை. தாவீதின் ஊருன்னா அவ்வளவு பேர், அவ்வளவு கெட்டிக்காரங்க. இவர் இங்கே பிறந்தவர், இந்த ஊர், இவர் இங்கே வாழ்ந்த வீடு, அப்படிலாம் இன்றைக்கி உலகத்தில் நினைவாக கொண்டாடுறோம்ல. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சாமுவேலை கர்த்தர் அனுப்புகிறார். அனுப்பி என்ன செய்கிறாரு? 1 சாமுவேல் 16:4 எடுத்து நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர்
தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்று கேட்டார்கள். இந்த தாவீதின் ஊருக்கு முத சாமுவேல் தீர்க்கதரிசி போறாரு. எந்த ராஜாவும் வரமாட்டான், எந்த தீர்க்கதரிசியும் வரமாட்டாங்க. நீ வருகிறது எங்களுக்கு ஒரு கலக்கமாக இருக்குது, எங்கள் ஊருக்கே வந்து. அப்போ தான் சாமுவேல் கேட்குறாரு, ஈசாயின்னு ஒரு ஆள் இருக்காரா? ஏன்னா அந்த ஊர் பேர் பெத்லெகேம். பெத்லெகேம் அந்த அந்த இடத்துக்கு பூமியிலே ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராமம் மாதிரி இருந்த அந்த பெத்லெகேமுக்கு தான் கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் அனுப்புகிறார். அப்போ இதான் தாவீதின் ஊர் என்று கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. இந்த பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு, ஆகாரம் கிடைக்குமா. மதுரை தூங்கா நகரன்னு ஏன் சொல்கிறாங்க? எந்த நேரம் போனாலும் எங்கேயாவது ஒரு ஹோட்டல் திறந்துருக்கும். சாப்பிட வழி இல்லை, கடையெல்லாம் அடைச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆமாம், உங்களை தட்டி எழுப்பி கூட உணவு கொடுக்குற சில தோசைக்கல்லில் புரோட்டா தட்டுற ஆட்கள்லாம் இருப்பாங்க. அப்போ தூங்கா நகரம் அதே போல் தான் இந்த பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடு. எப்போ பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை அங்கே உண்டாகிட்டே இருக்கும். யாராவது ஒரு ஆள் பாடிக்கிட்டு இருப்பாங்க, யாராவது ஒரு ஆள் துதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பெத்லெகேமில் யாராவது ஒருத்தர் ஊழியம் பண்ணி கர்த்தருடைய வெளிச்சம் வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே வர்றவங்க ஆறுதல் அடைவாங்க, அந்த வார்த்தையை கேட்குறவங்க கம்பீரிப்பாங்க. இதுதாங்க தாவீதின் ஊரில் நடந்தது. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன இருக்குது? திடீர்னு 2 பேர் கெஸ்ட்டு வந்துட்டா, சாப்பாடு இல்லை, காஃபி இல்லை, பால் இல்லை, அது இல்லை, இது இல்லை, டிஃபன் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆகாரத்து அப்பம், ஜீவ அப்பம் இருந்தது. இயேசு அதை சொல்கிறாரு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 48, 50 வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தால், ஜீவ அப்பம் நானே சொல்லிட்டு 50வது வசனத்தில் சொல்கிறாரு, இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் சொல்கிறார். இப்போ இந்த பெத்லெகேமில் என்ன இருந்துச்சுன்னா, ஜீவ அப்பமாகிய இயேசுவின் வார்த்தை இருந்தது. அங்கே நல்ல பாடல், கம்பீரிக்கிறவங்க பாடி கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் இருந்துச்சு. பெத்லெகேமில் துதித்தார்கள், வான சேனையே திரளுகிறது, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பூமியில் பாடுகிறவர்களோடு வானதூதர்கள் சேர்ந்துக்கிட்டாங்களாம். அந்த வசனத்தை போதிக்கும் போது அங்கு அநேகர் ஆறுதல் அடைந்தாங்களாம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அதுதாங்க தாவீதின் ஊரில் இருந்துச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஓடுது? சினிமா பாடலா, சீரியலா, கர்த்தருடைய வசனம் ஒலிக்கிற சத்தமா, இல்லை உங்கள் சண்டையின் கோபத்தின் சட்டம் வெளிப்படுதா? எந்த சத்தம் வெளிப்படுது? தாவீதின் ஊருன்றது அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடு. கர்த்தருடைய வார்த்தை எப்போ ஒலித்து கொண்டு இருந்தது. அதனால தான் கர்த்தர் அந்த ஊரை தெரிந்து கொண்டார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அந்த ஊரிலே, இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காகவே இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு யாருக்காகலாம் வரல, இந்த அவருக்கு வந்தார், இவரை உயர்த்த வந்தார், இவருக்கு வாழ்வொழிக்க வந்தார், அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொருவருக்காக, நமக்காக பிறந்தவர் அவர் தாங்க, வாழ்ந்தவர் அவர் தான், நமக்காக திரும்ப வரப்போகிறவர் அந்த ராஜா தான், அவர் தாங்க இயேசு. அதனால தான் அந்த பெத்லெகேமை, தாவீதின் ஊரை ஆண்டவர் அவ்வளவு மெச்சுக்கொள்ளுகிறார், கனம் பண்ணார். அது ஆகாரத்தின் வீடாக இருந்தது. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்களே. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், எப்பாப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பெத்லெகேமே, நீ யூதேயாவில் சிறியவராக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், ஜனங்கள் சிந்தையை நிரப்பப் போகிறவர், இருதயத்தை ஆளுகிறவர், கர்த்தத்துவ ராஜ்யம் பண்ணுகிற வல்லமை அவர் மேலே இருக்கு. தமிழ்நாட்டில் பாருங்களே, சில பேர் அரசியல் கட்சியுடைய ரசிகர்களாக இருப்பாங்க.
சினிமா நடிகருடைய அந்த இருதயம் அவரால் கவரப்பட்டு அவர் பின்னாடி ஓடுவாங்க. இவர் பார்க்க போகிறோம், அங்கே போகிற அவர் 10 மணிக்கு வரேன்னா இவங்க என்ன செஞ்சிருவாங்க, 4 மணிக்கே போய் வெயிலில் காத்து கிடப்பாங்க. கர்த்தத்துவன்றது என்ன, இஸ்ரவேலை ஆளப்போகிற தேவன் பெத்லெஹேமில் பிறக்கும்போது யூதேயாவிலே சிறியதாக இருந்தாலும் ஆயிரங்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அப்பத்தின் வீடுன்றது அதான். இந்த பெத்லெஹேமை கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வதித்து நேசித்து எருசலேமுக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் அந்த தாவீதின் ஊரை அவ்வளவு கனம் பண்ணி வச்சிருந்தாரா. இன்றைக்கு இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தரை நினைவு கூறுகிற, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு ஜீவ அப்பா அவர்கிட்ட உண்டு. நீங்கள் சாப்பிட்றது, சமைக்கிறது, கொண்டாடுறது அது வேற. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ராத்திரியில், நாளைக்கு நம்ம பண்டிகை கொண்டாட போகிறோம், அந்த ராத்திரியில் கொஞ்சம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நானே ஜீவ அப்பன்னு சொன்னீங்க, இன்றைக்கி உங்கள் ஆகாரம், உங்கள் அப்பா எனக்கு வேண்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்னீங்களே, இன்றைக்கி உங்கள் வார்த்தை உண்டாகட்டுன்னு சொல்லுங்களேன். இந்த பெத்லெஹேமிலிருந்து, அந்த அப்பத்தின் வீட்டிலிருந்து ஜீவ வார்த்தைகள், ஜீவ அப்பம் புறப்பட்டதா. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மடிவான், நான் கொடுக்கிற அப்பத்தை புசிக்கிறவன் மடியாமல் இருந்து என்னை பின்பற்றுவான் என்று இயேசு சொன்னார். யோவான் 1:14 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த வார்த்தை மாம்சமாச்சான், கிருபையாலும் சத்தியத்தினால் நிறைந்து நமக்குள்ள வாசம் பண்ணாரா. இன்னைக்கு இந்த பெத்லெஹேம் ஆகிய அப்பத்தின் வீடு, இந்த சத்தியம் யாரெல்லாம் அந்த வேதத்தை நம்புறீங்களோ, வாசிக்கிறீங்களோ, அவங்களுக்குள்ள இயேசு தோன்றுவார். வெளிச்சம் தோன்றும். இயேசு அங்கே தான் பிறப்பார். குடியில் அல்ல, வெளிச்சத்தில் அல்ல, உடையில் அல்ல. இயேசு எங்கே பிறப்பார்? அப்பத்தின் வீடாகிய பெத்லெஹேமில் பிறந்தாராம். நீங்கள் வேத வசனத்தை நம்புகிறவங்களா, தியானிக்கிறவர்களா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுனாரு. என் வார்த்தையை நீங்கள் பிரிந்து ஒன்றும் செய்ய முடியாதுனாரு. இன்னைக்கு இந்த வார்த்தை தாங்க அப்பத்தின் வீடு, இது தாங்க பெத்லெஹேம். உங்கள் இருதயம் தான் பெத்லெஹேமாக மாறணும். இங்கே தான் இயேசு தோன்றணும், இங்கே தான் பிறந்தார். இதற்குத்தான் யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமே, நீ சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். அதனால தான் தூதர்கள் பாடினார்கள், இன்று தாவீதின் ஊரிலே இரட்சகர் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை மாற்றவும், உங்கள் தரித்திரத்தை மாற்றவும், உங்கள் பலவீனத்தை மாற்றவும், உங்களை ஆரோக்கியத்தினாலும் சுகத்தினால் நிரப்பவும் தான் அவர் இயேசு என்ற பெயரோடு தாவீதின் ஊரிலே பிறந்தார். தாவீதின் ஊரில் மட்டும் இல்லை, இன்னைக்கு உங்கள் சிந்தையில் வரப்போகிறார், குடும்பத்தில், இருதயத்தில் வரப்போகிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 5:17 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவ்வளோ அருமையாக சொல்கிறார் பார்த்தீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இந்த அப்பத்தின் வீடு நீங்கள் மாறிட்டீங்கன்னா, பெத்லெஹேமாக மாறிட்டீங்கன்னா, பழையவைகள் ஒழிகிறது, சஞ்சலங்கள் ஒழிகிறது, வெறுமை மாறுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் ஓடுகிறது, புது சிருஷ்டி. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமேலும் புது சிருஷ்டி வருகிறது. ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தொடர்ந்து பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் இயேசு பிறக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அவருக்குள்ள மறுபிறப்படைன்றார். நீங்கள் மறுபடி பிறக்கணும் என்னது? மாம்சத்தில் அல்ல, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சம். ஆவியினால் நித்திய ஜீவனை பெறணும், ஆவியினால் பிறப்பது ஆவியும். இந்த ஆவியினால் பிறந்தாதாங்க நீங்கள் அப்பத்தின் வீடாக மாற முடியும், தாவீதின் ஊராக மாற முடியும். 1 பேதுரு 1:23 நாம் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தியினாலே மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பிறந்திருக்கிறீர்கள் என்று பேதுரு அருமையாக எழுதுகிறார். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மறுபிறப்பின் அனுபவத்தை கொடுத்து இன்னைக்கு வார்த்தையாலே அவர் பிறக்கணும். உங்கள் சிந்தை மாறணும், உங்கள் சுவாபம் மாறணும், தீமை மாறணும். நீங்கள் மறுபடி பிறந்த குழந்தைகளைப் போல கபடற்றவர்களாக உத்தம இருதயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனை பின்பற்றதான் பெத்லகேமிலே தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்தாரா. அந்த பெத்லகேம் அப்பத்தின் வீடு, அந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவின் வார்த்தை எப்பொழுதும் எந்த கலக்கத்திலும் எந்த வேதனையிலும் அந்த டென்ஷனிலும் இந்த அப்பத்தின் வீடு, அந்த ஜீவ அப்பமும் வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் நிலைகுலைந்து போக மாட்டீர்கள். இதற்குத்தான் தாவீதின் ஊரு பெத்லகேம் என்று பெயர் வைக்கப்பட்டது. என் ஆண்டவராகிய தேவன் ஜீவ அப்பமாகிய நீங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடியவர்களாக அப்பத்தின் வீடாக ஆகாரத்தின் வீடாக மாற்றி உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நேரத்திற்காக நன்றி. யூதேயாவில் உள்ள ஆண்டவரே, எப்பா பிரார்த்தனைப்பட்ட அந்த இடத்துல பெத்லகேமில் அப்பத்தின் வீட்டில் நீர் பிறந்திரப்பா, தாவீதின் ஊரை நீ தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளும் வேத வசனம் ஆண்டவரை வெளிச்சம் உண்டாகட்டும். மனுஷனுடைய இருதயங்களில் பிறக்கிற மறுபடி பிறக்க வைக்கிற வார்த்தை ஆண்டவரே அப்பத்தின் வீடுகளாக மாறும். எப்பொழுதும் துதியும் ஜெபமும் ஆண்டவரே வசனம், கர்த்தருடைய வசனம் எழுந்து ஒலிக்கிற இருதயமாக ஆண்டவர் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த பண்டிகை நாட்களில் வேண்டாத கலக்கங்கள், பயங்கள், சண்டைகள், ஆண்டவரே ஒருமனப்பாடை கெடுக்கிற வல்லமைகள் விலகட்டும். இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே ஜீவ வார்த்தை அவர்கள் மேல் இறங்கி ஆசீர்வதிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற, ஜெபிக்கிற, ஆதரிக்கிற, உதவி செய்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். மீண்டும் நாளைய தினம் கிறிஸ்துமஸ் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.